யார் வுது செய்து அழகான முறையில் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ தஹாத்தத் அன்ஹு துனூபுஹு கமா ததஹாத்து அனிஷ் ஷஜரத்தில் பாலியதி வரகுஹா. ஒரு காய்ந்த மரத்திலிருந்து காற்றுக்கு இலைகள் எப்படி உதிர்ந்து விழுகிறதோ இதே போல் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மன் ஸல்ல சுப்ஹ, யார் சுபஹுடைய தொழுகைய ஃபீ ஜமாஅத்தின், ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு வகஅத யذ்குருல்லாஹ தஆலா, அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அப்படியே திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றால் பரிபூரணமான ஹஜ்ஜும் உம்ராவையும் செய்த நன்மையை சுலபமாக இலகுவாக அவர் அடைந்து கொள்கிறார். மன் ஹரஜ இலா ஹாஜதி அஹீஹில் முஸ்லிம், யார் பிற சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கிறாரோ குதிபத் லஹு ஹஜ்ஜத்துன் வ உம்ரத்துன், பரிபூரணமான ஹஜ் உம்ராவுடைய நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. பெண்களுக்கு உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று கேட்டால் தைரியம் இருந்தால் அவர்களுக்கும் அழகாக நிறைவேற்றலாம். அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அமல்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العظيم. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றவும் இந்த வையகத்துக்கு இறுதியாக வந்துதித்த எனது உயிர்லுமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களை அணுகும் பிசகாமல் தொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியன்னம் தோண்டி மறைய இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால் செய்யுதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான உன்னதமான தலை சிறந்த நாளிலே தன்னுடைய ஏனைய இதர வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பு நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையில் நாம் இன்று பண வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த வணக்க வழிபாடுகள் எதனை எடுத்து கொண்டாலும் உண்மையில் அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா இவைகளை எங்களுக்கு கடமையாக ஆக்கி அவைகளுக்கு பின்னால் பல நுணுக்கங்களை, அதற்கு பின்னால் பல பிரதிபலிப்புகளை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா உண்மையில் வைத்துத்தான் இருக்கிறான்.
கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, உண்மையில் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் ஐம்பெரும் கடமைகள் அது எங்களை கஷ்டப்படுத்துவதற்காக வேண்டியா அல்லது அதில் எங்களுக்கு லாபங்களை அல்லாஹு தஆலா வைத்துத்தான் இருக்கிறானா என்று நாம் யோசித்தால் நிச்சயமாக அதிலே பல லாபங்களை பல விழுமியங்களை அல்லாஹு தஆலா தொடர்பு படுத்தித்தான் வைத்திருக்கிறான். இந்த ஐம்பெரும் கடமைகளில் எதனை எடுத்தாலும் அதில் பல விழுமியங்களை வைப்பதோடு அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இவைகளுக்கு பின்னால் எங்களுடைய பாவ மன்னிப்பையும் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையில் இதில் முதலாவது பாருங்கள், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வாரோ غفرت له ذنوبه وإن كانت مثل زبد البحر. கடலுடைய நுரையளவு பாவம் இருந்தாலும் இவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது முதலாவது. இரண்டாவது, நாம் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மன் தவல்லா ஃபஹ்ஸனல் வுது, யார் வுது செய்து அழகான முறையில் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ தஹாத்தத் அன்ஹு துனூபுஹு கமா ததஹாத்து அனிஷ் ஷஜரத்தில் பாலியத்தி வரகுஹா. ஒரு காய்ந்த மரத்திலிருந்து காற்றுக்கு இலைகள் எப்படி உதிர்ந்து விழுகிறதோ இதே போல் அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இது இரண்டாவது தொழுகை. மூன்றாவது, ஒரு மாதத்துக்கு முன்பதாக நாம் நோன்பு பிடித்தோம். நோன்பு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் நன்மை ஆதரவை வைத்தும் ஈமானுடனும் யார் இந்த ரமதானுடைய 30 நோன்புகளையும் நோட்பாரோ இவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இங்கும் பாவ மன்னிப்பு இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அடுத்ததுதான் ஜக்காத்துடைய கடமை. நான்காவது கடமை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் அத்தா ஜகாத்த மாலிஹி, யார் ஜக்காத்துடைய கடமையை சரியாக நிறைவேற்றுவாரோ அது அவருக்கு துஹ்ரதன் லஹு, எல்லா விதமான பாவங்களுடைய மன்னிப்பாக மாறும். இங்கும் சகோதரர்களே அல்லாஹ் பாவ மன்னிப்பை தொடர்பாக்கி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அன்பானவர்களே, ஐந்தாவது தான் ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக வேண்டிய அதிகமானவர்கள் தன்னுடைய பணத்தை செலவழித்து அதற்காக வேண்டி தயாரிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகிறாரோ எந்த பாவத்திலும் ஈடுபடாமல் மானக்கேடான செயல்களில் ஈடுபடாமல் ஹஜ்ஜை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாமல் யார் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவாரோ ரஜஅக யௌம வலதத்துஹு உம்முஹு, எல்லா பாவங்களும் உதிர்ந்த நிலைமையிலே, பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய நாட்டை ஊரை வந்தடைகிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் பாவத்தோடு தவறுகளோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படியான பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. சகோதரர்களே, அன்பானவர்களே, ஏனைய கடமைகள் எப்படி கட்டாயமோ தொழுகை,
நோன்பு ஜக்காத் எப்படி கட்டாயமோ அதே போல இந்த ஹஜ்ஜுடைய கடமையும் இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயம். கண்ணியமான சகோதரர்களே, யாருக்கும் மறுக்க முடியாது, யாருக்கும் வேண்டுமென்றே அதனை விட முடியாது. அதனை மறுத்தால் காஃபிராக மாறிவிடுவோம். இதனை நாம் உதாசீனம் செய்தால் பாவிகளாக மாறிவிடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஸஹபி அலைஹி ரஹ்மா சொல்கின்றார்கள், தர்குல் ஹஜ்ஜி முதஅம்மிதன், வேண்டுமென்றே ஹஜ்ஜை விடுகிறார். வசதி இருக்கிறது, நல்ல உடம்பிலே ஆரோக்கியம் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இப்படி இருக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் ஹஜ்ஜை விடுகின்றான் என்றால் வேண்டுமென்றே மினல் கபாயிர், இது பயங்கரமான பாவத்தில் நின்றுமுள்ள ஒரு பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த ஒரு பாவம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ஹஜ்ஜுக்கு சக்தி பெற்றிருந்தோம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ ஃபல் யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் ஒரு யஹூதியாக அது ஒரு நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த கடமையை யாராலும் மறுக்கவும் முடியாது, வேண்டுமென்றே சக்தியுடையவர்கள் விடவும் முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம், லகது ஹமம்து, எனக்கு ஆசையாக இருக்கிறது. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி பண வசதியும் இருந்து உடம்பிலே நல்ல தேக ஆரோக்கியமும் இருக்கிறதோ, இவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை உதாசீனம் செய்வார்கள் என்றிருந்தால் இவர்களுக்கு ஜிஸ்யா வரி கட்டணத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் நாடுகிறது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்களாம். கண்ணியமான சகோதரர்களே, ஏனென்றால் மார்க்கத்தில் சொல்வார்கள், மா உலிம மினத் தீனி பித்தரூரா, சில கடமைகள் இருக்கிறது, அது கட்டாயமாக ஆக்கப்பட்டது, காலாகாலம் கியாமத் நாள் வரைக்கும் அதில் கருத்து வேறுபாடு உண்டாக மாட்டாது. இது கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும், செய்யாவிட்டால் மிகப்பெரிய குற்றவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த சட்டத்தில் உள்ள ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு கூட்டம் ஆசையோடு தயாரிப்புகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் அதிகமாக நாம் இருக்கிறோம், ஹஜ்ஜு செய்வதற்கு எங்களிடம் வசதி இல்லை, எங்களிடம் பணம் இருக்க மாட்டாது, நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கும். சகோதரர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய மார்க்கம் எப்படியாப்பட்ட மார்க்கம் தெரியுமா? உண்மையில் அவர்கள் பணத்தை, தன்னுடைய சக்தியை அவர்கள் செலவழித்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஆனால் நாம் எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய மனைவியோடு, எங்களுடைய பிள்ளை குட்டியோடு, எங்களுடைய ஊர்களில் இருந்து கொண்டு ஹஜ்ஜுடைய கடமையை, நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, அதில் முதலாவது நாம் யோசிப்போம், 5 நேரம் தொழுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு நாம் பள்ளியோடு சம்பந்தப்படுகிறோம் என்றால் அவர்கள் செலவழித்து ஹஜ்ஜுடைய கடமையை, நன்மையை அடைந்து கொள்கின்றார்கள். நாம் ஊரிலிருந்து எந்தவித கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் அந்த நன்மையை அடைந்து கொள்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹரஜ இலல் மஸ்ஜித் முத்ததஹிரன், யாரு சுத்தம், அதாவது வுதுவோடு நேர காலத்தோடு பள்ளிவாயலுக்கு செல்கின்றானோ, கஅஜ்ரில் ஹாஜில் முஹ்ரிம், எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய ஹாஜுடைய நன்மையை ஊரிலிருந்து அடைந்து கொள்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு அழகான நல்ல சந்தர்ப்பம்!
இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹரஜ இலல் மஸ்ஜித், யார் பள்ளிவாயலுக்கு செல்கிறாரோ, லியதஅல்லம அவு லியுஅல்லிம, ஒரு நலவான விடயத்தை படித்துக் கொள்வதற்காக வேண்டி, அவு லியுஅல்லிம, ஒரு நலவான விடயத்தை பிறருக்கு படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅஜ்ரில் ஹாஜ் தாம்மதன் ஹஜ்ஜதஹு, பரிபூர்ணமான ஹஜ்ஜை நிறைவேற்றிய ஒரு ஹாஜுடைய நன்மையை சுலபமாக இலகுவாக இவர் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சூழல் எங்களுடைய இந்த நாட்டிலே எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் நாடாக இருந்தாலும் அதிகமான நாடுகளில் இந்த சந்தர்ப்பம் இல்லை, தடை செய்யப்பட்டிருக்கிறது. தொழுவதற்காக வேண்டி மாத்திரம் தான் பள்ளியை திறப்பார்கள். ஆனால் எங்களுடைய இந்த இலங்கையில் எங்கு பார்த்தாலும் பள்ளி வாயல்கள் திறக்கப்பட்டு அமல்கள் நடந்து கொண்டிருக்கும். ஒரு விடயத்தை படிக்க வரலாம் அல்லது படித்து கொடுப்பதற்காக வேண்டி வந்து இந்த ஹஜ் செய்த ஹாஜுடைய நன்மையை எங்களுக்கும் சுலபமாக இலகுவாக அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு இந்த நாட்டிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, மூன்றாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்ல சுப்ஹ, யார் சுபஹுடைய தொழுகைய ஃபி ஜமாஅத்தின், ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு, ஜமாஅத்தோடு சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு, வகஅத யذ்குருல்லாஹ தஆலா, அதே இடத்தில் அமர்ந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் அப்படியே திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்றால் இவருக்கு காஜிரில் ஹாஜி வல் முஅ்தமிரி தாம்மதன் தாம்மதன், ஹஜ் உம்ரா செய்த பரிபூரணமான ஹஜ்ஜும் உம்ராவையும் செய்த நன்மையை சுலபமாக இலகுவாக அவர் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு கஷ்டமான ஒரு அமல், பள்ளிக்கு வாரதும் இல்லை, அல்லது பள்ளிக்கு வந்தா இந்த அமல்ல ஈடுபடுறது மிகவும் கஷ்டம். சகோதரர்களே, மிகவும் இலகுவாக இந்த அமலை நாம், இந்த நன்மையை அடைந்து கொள்ள விரும்பினால் இப்படியாப்பட்ட அமல்களில் நாம் தம்மை ஈடுபடுத்த வேண்டும். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சகோதரர்களே, லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்து தன் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு சென்று வருகின்றார்கள். ஆனால் நாம் எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடிய ஏழைகளுடைய வீட்டை சுற்றி தவாஃப் செய்தாலே ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை அடைந்து கொள்ளலாம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு தடவை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஓடோடு ஒரு மனிதர் வருகிறார். இன்னும் ஒரு மனிதர் பொறாமை கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு மனிதர் ஓடோடி வந்து சொல்கிறார், இமாம் அவர்களே, ஒரு இடத்தில் சில ஏழைகள் தேவையோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்துவிட்டு வருவோம் என்று சொல்லி தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையை பிடித்து உடனடியாக கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். சென்று தேவைகளை முடித்து பிறகு வரும் பொழுது, அந்த காபாவை நெருங்கும் பொழுது, அந்த பொறாமை கண்ணோடு பார்த்த அந்த மனிதர் அந்த இருவரிடமும் நெருங்கி போய் சொல்கிறார், இமாம் அவர்களே, நீங்கள் இங்கு தவாஃப் செய்து கொண்டிருந்தீர்கள், இவர் உங்களை கூட்டிக் கொண்டு போனார், உங்களுக்கு அங்கும் எந்த நன்மையும் கிடைத்திருக்க மாட்டாது, இங்கு தவாஃப் செய்திருந்தால் தவாஃபுடைய நன்மையாவது கிடைத்திருக்குமே என்று சொன்ன நேரத்திலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஏ மனிதா,
உனக்கு தெரியாதா? அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹரஜ இலா ஹாஜதி அஹீஹில் முஸ்லிம், யார் பிற சகோதரனுடைய தேவையைக்காக வேண்டி, தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கிறாரோ, சென்று வகதா ஹாஜதஹு, அவருடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து கொடுத்தால், குதிபத் லஹு ஹஜ்ஜத்துன் வ உம்ரத்துன், பரிபூரணமான ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை அவருக்கு எழுதப்படுகிறது. வ இல்லம் துகுத, அந்த தேவையை பூர்த்தி செய்யாவிட்டால், அவர் சென்றதற்காக வேண்டி குதிபத் லஹு உம்ரத்துன், அவருக்கு உம்ராவுடைய நன்மை எழுதப்படுகிறது என்ற விடயம் உனக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இந்த குறுகிய நேரத்திலே இக்தசப்னா ஹஜ்ஜதன் வ உம்ரதன், அழகான ஹஜ்ஜு செய்யக்கூடிய நன்மையையும் உம்ரா செய்யக்கூடிய நன்மையையும் நாங்கள் இருவரும் அடைந்து விட்டோம் என்பதை அந்த மனிதனுக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் பொதுவாக எங்களுடைய இந்த நாட்டிலே வறுமை கோட்டுக்கு கீழால் வாழக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சொல்ல முடியாத கஷ்டத்தில் வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இவர்களை தேடி பட்டியலிட்டு சகோதரர்களே, இவர்களுக்கும் நாம் உதவி உத்தாசை செய்வோம் என்றிருந்தால், அங்கு ஹாஜிகள் போய் என்னென்ன அமல்களை செய்வார்களோ அனைத்து நன்மைகளையும் சுலபமாக எங்களுடைய இந்த ஊர்களில் இருந்து அடைந்து கொள்ளலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய நன்மை இது முதலாவது. ஹாஜிமார் செலவழித்து அடைந்து கொள்கின்றார்கள். நாம் இங்கிருந்து இப்படியாப்பட்ட அமல்களை செய்வதன் மூலமாக அடைந்து கொள்ளலாம். நாம் இங்கு செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான கடமைதான் உதுஹிய்யாவுடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலும் சொன்னேன், எல்லா அமல்களுக்கும் பின்னால் பாவ மன்னிப்பை அல்லாஹ் தொடர்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த உதுஹிய்யாவுக்கு பின்னாலும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை தொடர்பாக்கி வைத்திருக்கிறான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தன்னுடைய பணத்தை செலவழித்து உதுஹிய்யாவுடைய பிராணியை வாங்கி அறுக்கிறார், அந்த உதுஹிய்யா பிராணியுடைய இரத்தம் பூமிக்கு சென்றடைவதற்கு முன்பதாக இவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்றால் சகோதரர்களே, நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்குண்டான பல சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு உருவாக்கி தரப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் உதுஹிய்யாவுக்காக வேண்டி நாம் இப்பொழுதிலிருந்தே நீயத்து வைத்து தயாராக இருக்கிறோம். சகோதரர்களே, அன்பானவர்களே, உண்மையில் உதுஹிய்யாவுடைய கடமை இது வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, உதுஹிய்யா என்று வரும் பொழுது மிக முக்கியமான 2 விடயங்களை நாம் விளங்கிக் கொள்வோம். அதில் முதலாவது, உதுஹிய்யா கொடுக்கக்கூடியவரோடு 4 விடயங்கள் சம்பந்தப்படுகிறது. இரண்டாவது, உதுஹிய்யா கொடுக்கக்கூடிய அந்த பிராணியோடு 4 விடயங்கள் சம்பந்தப்படுகிறது. இதனை இரத்தின சுருக்கமாக நாம் விளங்கிக் கொண்டால் நாம் பிறரிடம் கேட்க வேண்டிய எந்த விதமான தேவையும் ஏற்பட மாட்டாது. அதில் சுருக்கமாக சொல்கிறேன், உதுஹிய்யா கொடுக்கக்கூடியவரோடு தொடர்பு படக்கூடிய 4 விடயங்கள். அதில் முதலாவது, உதுஹிய்யா கொடுக்கக்கூடியவர் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். பெண்களுக்கு உதுஹிய்யாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று கேட்டால், தைரியம் இருந்தால் அவர்களுக்கும் அழகாக நிறைவேற்றலாம். ஆனால் முஸ்லீம் அல்லாத யாருக்கும் இந்த கடமையை நிறைவேற்றவும் முடியாது, அதில் கூட்டு சேரவும் முடியாது.
ஒருவன் முன்மொழிகிறார், ஒரு அந்நியர் நான் செலவழித்து இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுகின்றேன் என்றால் உதுஹியாவுடைய கடமை அது நிறைவேற மாட்டாது, அவருக்கு கொடுக்கவும் முடியாது. இதை சுருக்கமாக நாம் விளங்கிக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது எழுதுகின்றார்கள், அன் தகூன நிய்யத்து ஹாலிசத்தன், இந்த அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த குர்பானுடைய இந்த கடுமையை மன தூய்மையோடு இவர் நிறைவேற்ற வேண்டும். பிறர் பார்ப்பதற்காக வேண்டி இத்தனை லட்சம் ரூபாய்க்கு செலவழித்து இவர் இந்த கடமையை நிறைவேற்றுகிறார், அல்லது இவர் இந்த நாட்டு ஆடை இந்த நாட்டு மாடை அவர் கொடுக்கிறார் என்று பிரபல்யத்துக்காக வேண்டி கொடுத்தால் அதனுடைய எந்த பிரதிபலனும் கிடைக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, குர்பான் என்று சொன்னாலே கருப என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாக வேண்டும். எனவே அல்லாஹுடைய நெருக்கம் உண்டாகினால் நாம் பிறருடைய ஏச்சையோ பேச்சையோ நாம் ஒருபொழுதும் கணக்கெடுக்க மாட்டோம். எனவே சகோதரர்களே, மன தூய்மையோடு கொடுப்போம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய அமல்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை தான் பார்க்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய அமல் செய்கிறார் என்று பார்ப்பதில்லை. 5 லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு ஆஸ்திரேலியன் மாடு கொடுக்கிறார் அல்லது ஆஸ்திரேலியன் ஆடு கொடுக்கிறார் என்பதை அல்லாஹ் ஒரு பொழுதும் பார்க்க மாட்டான். அல்லாஹுடைய நிறுவையில் சகோதரர்களே பாரம், அந்த அமலுடைய பாரத்தை தான் அல்லாஹ் நிறுக்கிறான். அதுதான் மன தூய்மையாக இருக்கிறது என்பதையும் மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இதை அல்லாஹுக்காக வேண்டி நாம் நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, இந்த உதுஹியா பிராணியோடு அதை வாங்கக்கூடிய பணத்தில் வேறு எந்த தலையீடும் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் ஹராமானவைகள் இங்கு நுழையக்கூடாது. கடன் எடுத்து அல்லது வட்டியோடு சம்பந்தப்பட்ட அல்லது அபகரிக்கப்பட்ட பணம், இவைகளின் மூலமாக இந்த உதுஹியா சம்பந்தப்படவே கூடாது. அப்படி வாங்கினால் உதுஹியாவுடைய அந்த பிரதிபலனை நாம் இழந்து விடுவோம். கண்ணியமானவர்களே, நான்காவதாக எழுதுகின்றார்கள், உதுஹியா கொடுக்கக்கூடியவர் ஜுல்ஹிஜ்ஜா மாதம் பிறை கண்டதிலிருந்து அவர் தன்னுடைய பிராணியை அறுத்து பலியிடும் வரைக்கும் தன்னுடைய நகங்களையோ தன்னுடைய முடிகளையோ உடம்பில் எந்த பகுதியில் எந்த முடியாக இருந்தாலும் அவர் களையக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாம் சிலர் யோசிக்கலாம், ஏன் மார்க்கம் இப்படியாப்பட்ட ஒரு விடயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? 10 நாள் கிட்டத்தட்ட முடிவெட்டவும் கூடாது, நகம் களையவும் கூடாது. ஏன் இப்படி ஒரு சட்டம்? இமாம் பைதாவி அலைஹிர் ரஹ்மா ஒரு விளக்கத்தை எழுதுகின்றார்கள். உண்மையில் ஒரு ஆச்சரியமான ஒரு விளக்கம். ஏன் தெரியுமா? எழுதுகின்றார்கள், அதாவது குர்பானியுடைய தினத்தில் ஒட்டகமோ ஆடோ மாடோ இவைகளில் எந்த அளவுக்கு முடிகள் இருக்கிறதோ அந்த முடிகளுடைய அளவும் இந்த மனிதனுடைய உடம்பிலே எந்த அளவுக்கு முடிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மையை கொள்ளையடித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று இதனுடைய நுணுக்கத்தை பற்றி எழுதும் பொழுது, அதாவது ஹிக்மத்து ஹாதிஹில் உதுஹியா, இந்த உதுஹியாவுடைய நுணுக்கம் என்ற பெயரிலே எடுத்தெழுதுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, எந்த பகுதியை எடுத்தாலும் நன்மைகளை அழகாக சம்பாதித்து கொள்ளலாம். இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, உதுஹியாவோடு பிராணியோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, இதில் முதலாவது எழுதுகின்றார்கள், அந்த கூனல் உதுஹியா, இந்த உதுஹியா பிராணி முக்கியமாக ஒட்டகம் அல்லது மாடு அல்லது ஆடு
ஆட்டில் 2 வகை, ஒன்று செம்மறி ஆடு அல்லது நாம் சாதாரணமாக வளர்க்கக்கூடிய இந்த ஆடு. இந்த ஆடு, இந்த மாடு, ஒட்டகம் இவைகளில் தான் குர்பானுடைய இந்த கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாத ஏனைய பிராணிகள் இருந்தாலும் நிறைவேற்றினால் அது கடமையாக நிறைவேற்ற மாட்டாது. இரண்டாவது எழுதுகின்றார்கள், அன் தபுலுவல் உதுஹியா அஸ்ஸின்னல் முஹத்தத ஷரஅன். ஷரியத்துடைய பார்வையில் ஒரு வயதெல்லை இருக்கு, அந்த வயதெல்லையை அடைந்திருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் அது 5 வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடாக இருந்தால் அது 2 வருடத்தை பூர்த்தியாக இருக்க வேண்டும். அல்லது செம்மறி ஆடாக இருந்தால் அது 6 மாதத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அது ஒரு சாதாரண வளர்க்கக்கூடிய ஆடாக இருந்தால் அது 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்திலே நுழைந்த ஆடாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இது 2வது விடயம். 3வது எழுதுகின்றார்கள், இந்த உதுஹியா பிராணி, எந்த உதுஹியா பிராணியை நாம் கொடுக்கிறோமோ அந்த உதுஹியா பிராணி அறுக்கப்படக்கூடிய குறிப்பான அந்த நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவைகள் அறுக்கப்பட வேண்டும். அதில் நேரத்தை பற்றி எழுதும் பொழுது நாம் தொழுது பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்பதாக இந்த உதுஹியாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவசரப்பட்டு உதுஹியாவுடைய கடமையை அவசரம் என்று சொல்லி தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றினாலும் அதனுடைய பிரதிபலனை இழந்து விடுவோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா ஹுவ லஹ்மு ஷாத்தின். அப்படி அது அறுக்கப்பட்டால் அது வெறுமனே ஒரு ஆட்டுடைய இறைச்சியாக மாறுமே தவிர உதுஹியாவுடைய கடமையாக மாற மாட்டாது. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இந்த ஐயாமு தஷ்ரீக்குக்கு பின்னால் இவைகளை நாம் நிறைவேற்றினாலும் அது உதுஹியாவுடைய கடமையாக அது நிறைவேற்ற மாட்டாது. இது 3வது. 4வது எழுதுகின்றார்கள், அந்த உதுஹியாவுடைய பிராணி ஹாலியத்தன் மினல் உயூபி வல் அம்ராத். நோய்கள் இன்னும் குறைகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய்களை விட்டும் அது இல்லாமல் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இறைச்சை குறைக்கக்கூடிய அல்லது காது வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அல்லது கால்கள் உடைந்த இப்படி குறையுடைய மிருகங்களாக இவைகள் இருக்கக்கூடாது. இப்படியாப்பட்ட பிராணிகளாக, இவைகளுக்கு அப்பாற்பட்ட பிராணிகளாக இருந்தால் அவைகளை உதுஹியாவுடைய கடமையாக நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் அழகாக பட்டியலாக எங்களுக்கு எடுத்தெழுதி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, அன்பானவர்களே, உதுஹியாவுடைய வெளிப்பாடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த 2 எக்ஸாம். இவைகளுடைய இந்த எக்ஸாமில் பாசாவினதுனுடைய பிரதிபலிப்பு தான் சகோதரர்களே இந்த உதுஹியாவுடைய கடமையாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 68 வருடம் வரும் வரைக்கும் குழந்தைகள் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலாவிடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், எனக்கு சாலிஹான ஒரு நல்ல குழந்தையை நீ வெகுமதியாக தருவாயாக. அல்லாஹு தஆலா இந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், விவேகமான நல்ல புத்தி சுயாதீனமுடைய அந்த குழந்தையை நன்மாராயமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பின்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். 3 வயதுடையவர்களாக இருக்கக்கூடிய நிலைமையில் முதலாவது அல் இஹ்திபாருல் அவ்வல், முதலாவது எக்ஸாம் என்ன, இந்த மனித சஞ்சலம் இல்லாத இந்த பாலைவனத்தில் இவர்களை நீங்க தாயையும் குழந்தையையும் விட்டு செல்ல வேண்டும்.
சகோதரர்களே, அன்பானவர்களே, குழந்தையும் அவ்வாறு தான் இருந்தது, மனைவியும் அவ்வாறு தான் பக்குவமாக இருந்தார்கள். சகோதரர்களே, மனைவி கேட்கின்றார்கள், இது அல்லாஹுடைய கட்டளையா? அப்படி என்றால் ஒரு பொழுதும் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், திரும்பி பார்க்காமல் நீங்கள் சென்று விடுங்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, அதனுடைய பிரதிபலிப்பு தான் நாம் பார்க்கிறோம். சாப்பிடுவதற்கு சாப்பாடும் இல்லை, தண்ணீரும் இல்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபா என்ற இடத்துக்கு மர்வா என்ற இடத்துக்கும் 7 தடவைகள் போய் தேடி வந்து பின்னால் இருந்து பார்க்கிறார்கள். இஸ்மாயில் குழந்தையாக இருக்கும் பொழுது 2 கால்களையும் அந்த இடத்திலே அடிக்கிறார்கள். அங்கிருந்து ஜம்சம் தண்ணீர் ஊற்றெடுக்கிறது. இதுதான் நாம் இன்று பார்க்கிறோம். முழு உலகமும் வியக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவுதான் எடுத்தாலும் குறையாத ஜம்சம் நீர் ஊற்றாக இருக்கிறது. இதனை நாமும் பாவிக்கிறோம், முழு உலகமும் இன்று பாவித்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, 2வது கட்டம் தான் 13 வயதை அடைந்ததன் பின்னால் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை, இவர்களை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, கனவு கண்டார்கள், மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், இன்னி ரஅய்து, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவில் கண்டேன் சொன்னார்கள். குழந்தையும் அவ்வாறு பக்குவமாக தாய் தந்தையருடைய சூழலிலே வளர்க்கப்பட்ட குழந்தை. சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவுடைய கட்டையா, அருமை தந்தையே கட்டளையா, உடனடியாக நிறைவேற்றுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை பொறுமையாளர்கள் என்றும் உள்ளவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த தியாகம் உடனடியாக கூட்டிக் கொண்டு போனார்கள், உடனடியாக அறுக்க பார்த்தார்கள். சகோதரர்களே, நீண்ட சம்பவம். எழுதுகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், அவர்களுடைய கழுத்து பகுதி அப்படியே பித்தளையாக மாறிவிட்டது. அறுத்தார்கள், அறுபடவில்லை. உடனடியாக அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு வெள்ளை ஆட்டை இறக்கி அதற்கு பகரமாக அறுத்து பலியிட்டார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ஏ இப்ராஹீமே, கது சத்தக்தர் ருயா, எங்களுடைய இந்த கட்டளையை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இதை நாம் நிச்சயமாக கியாமத் நாள் வரும் வரைக்கும் இந்த கடமையை நாம் பூமியிலே நிறைவேற்ற வைப்போம் என்ற கருத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான். இன்று கூட சகோதரர்களே, நாம் நிறைவேற்றுகிறோம். இதற்கு பின்னால் கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ இந்த கடமையை நிச்சயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இப்படியாப்பட்ட கட்டளைகள் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம். அல்லாஹுடைய கட்டளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். மனைவியா, பிள்ளை குட்டிகளா, என்னுடைய தொழிலா என்று வரும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு, அல்லாஹுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி, இவைகளுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக சகோதரர்களே, நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான, சுவீட்சமான, பரக்கத்தான வாழ்க்கையை அடைந்து கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, இந்த கடமைகளை பயன்படுத்தி அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் ஆக்கருள்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் செய்து உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை விட உன்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். அந்த விசாலமான ரஹ்மத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், சோதனையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா கஷ்டமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா எங்களுடைய அமல்களை கபூல் செஞ்சு கொண்டுடியா அல்லாஹ். எங்களுடைய சேவைகளை கபூல் செஞ்சு கொண்டுடியா அல்லாஹ். ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டிய அதிகமானவர்கள் நியத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுக்கும் அப்படியாப்பட்ட அமல்களில் ஈடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்தருவாயாக. எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்ல அமல்களை கொண்டு அவர்களுடைய ஆயுளை நீளமாக்குவாயாக. யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய கபரை பிரகாசமாக ஆக்குவாயாக. சொர்க்கத்துடைய பூங்காவனமாக மாற்றுவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலாவ நசீபாக்குவாயாக.
எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாக மாற்றுவாயாக. நாங்கள் அனைவரும் முன்னே சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றுவாயாக, பெருநாளுடைய தினமாக மாற்றுவாயாக. இந்த சிறுதுஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா.